வணக்கம். இன்றைய தினம் நம்மளோட தூத்துக்குடி மாவட்டத்துல நாம் தமிழர் உறவு திரு தமிழ்நயன் அவர்கள் நம்மளோட இணைந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். உங்களை பார்வையாளர்களுக்கும் வணக்கம். இந்த மே மாதம் அப்படிங்கிறத நம்ம தமிழ் இனத்தினோட வழி நிறைந்த ஒரு மாதம்னு சொல்லுவாங்க. அந்த வழி நிறைந்த மாதம் அப்படிங்கிறத 2009 எப்படி பார்க்கப்பட்டது, அதுக்கு அடுத்த காலகட்டங்கள்ல 2010 அது தொடர்ந்து இப்போ வரைக்கும் எப்படி பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத உங்களோட பார்வையில் எப்படி? முள்ளிவாய்க்கால் 2009 காலகட்டத்திற்கு முன்னாடி மிகப்பெரிய அளவுல தன்னுடைய ஆளுமையில கட்டமைச்சு வச்சிருந்த தலைவர் பிரபாகரனுடைய வழித்தோன்றல்ல அந்த கட்டமைப்பு மிக வலுவா ஒரு அரசமைப்பு நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த அரசமைப்பு வலுப்பெற்று உலக அளவுல அது மிகப்பெரிய ஒரு பேரரசா மாறக்கூடிய சூழல் வர்ற காலகட்டத்துலதான் இப்படி ஒரு அரசாங்கம் மீண்டும் அது வலுவாகி சர்வதேச அளவுல ஒரு பேரரசா மாறிடக்கூடாது, வல்லரசு ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு திட்டத்தோட தான் இந்திய கட்டமைப்பு தான் முழுக்க முழுக்க அந்த ஈழத்தை நசிக்கிறணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்துக்கு வராங்க. அதனுடைய திட்டத்தினுடைய வெளிப்பாடு தான் அவன் இலங்கை ஒட்டுமொத்த நாடுகளை கூவி கூவி அழைக்கிறான், எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்ட்டு. அந்த ஒரு சூழல்ல தான் தலைவர் மிகப்பெரிய அளவுல அந்த போராட்டத்தை முன்னெடுத்த போது ஒட்டுமொத்த சர்வதேச நாடுகள் இருக்குல்ல, அனைத்து நாடுகளும் சேர்ந்துதான் அந்த மே மாதத்தை நோக்கி நகர்றாங்க. அப்போ போர் உச்சகட்டத்தை போய்கிட்டு இருக்கு. ஆனா எந்த காலகட்டத்திலயும் அவங்கள முன்னோக்கி செல்ல முடியல. போர்னு வரும்போது புலிகளை இவங்க வீழ்த்திலாம் நினைச்சு எவ்வளவு திட்டமிட்டு பார்த்தாங்க. இதுக்கு முன்கூட்டி ஒரு காலகட்டம் உண்டு. அப்போ இந்திய அமைதிப்படைங்கிற போர்ல போய் ஈழத்தோட போர் செஞ்சாங்க. அப்போ இந்திய ராணுவ வீரர்களை ஓட ஓட விரட்டினதுல புலிகள் மிகப்பெரிய அளவுல பேர் வாங்கிட்டாங்க. அதுல பயந்து போய் தான் இந்திய ராணுவம் பின்வாங்கி வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு தனியா அடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு இலக்கை வச்சுதான் அவன் சர்வதேச நாடுகிட்ட இவங்க ஒரு பயங்கரவாதிகள், இவங்க தீவிரவாதிகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்வையை கொண்டு வந்து இன அழிப்புக்கு உண்டான வேலையை தொடங்குறாங்க. அப்போ போர் மிக வலுவா போய்கிட்டு இருக்கும்போது எவ்வளவுதான் அடிச்சாலும் அவங்களால எதிர்கொண்டு நிக்க முடியல. ஆமா, அப்படி நிக்க முடியாத பட்சத்துலதான் என்ன பண்றான், சர்வதேச நாடுகிட்ட ஒரு ஒப்பந்தத்தை போடுறான். இது என்ன பண்ணலான்னு கேட்கும் போது அந்த இந்தியா போன்ற நாடுகள்லாம் இவங்களை இனிமேலும் நேரடி யுத்தத்துல நம்ம மோத முடியாது, ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு காலகட்டம் வரும்போதுதான் அப்ப என்ன பண்ணலாம், அப்ப மறைமுக தாக்குதலோட அதையும் கூட இவங்க கரும்புலிகள் தாக்கி அடிச்சிருந்தாங்க. அப்ப இதை தாண்டி அடிக்கணும்னா ஒற்றை காரணம், சர்வதேச நாடுகளால தடை செய்யப்பட்ட அனைத்து குண்டுகளையும் கொண்டு போய் இறக்குறது. அந்த குறுக்கு வழி அப்படிங்கிறத போர் மரபை மீறுதல் எடுத்துக்கலாமா? ஆமா, போர் விதிமுறைகளை முற்றிலுமாக, அதாவது இந்த மீறல்ங்கிறது சாதாரண மீறல் கிடையாது. அதாவது இதுவரைக்கும் நடைமுறை இருக்கப்பட்ட அனைத்து போர் முறைகளும் தகர்க்கப்படுது. சரி. அந்த சர்வதேச நீதிமன்றமா இருக்கட்டும், சர்வதேச அமைப்புகளா இருக்கட்டும், ஒரு விதிமுறை உடன்படிக்கைகள் எல்லாத்தையுமே மீறுறது. குழந்தை மருத்துவமனை மீது கொண்டு போடக்கூடாது அப்படின்னு, இது மருத்துவமனை மீது தான் கொண்டு போடக்கூடாது நம்ம சர்வதேச இருப்போம். அதையும் தாண்டி கொத்து குண்டுகள், பாஸ்பரஸ் குண்டுகள் கொண்டு வீசுறான், ரசாயன குண்டுகள். ஆமா, அந்த ரசாயன குண்டுகளை பயன்படுத்தும் போது அந்த மே மாதம் இந்த இன்றைய நாள்ல தான் முதல்ல தொடங்குறாங்க. அது வரைக்கும் அந்த புலிகளுக்கு ரசாயன குண்டு வரலாம் தெரியாது. அவங்க யதார்த்தமா நம்ம ஒரு நேர் எதிரியை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற நேர்ல போற ஏற்கொண்டுகிட்டு இருக்காங்க. அப்போ தற்காப்புக்காக சில நேரங்கள்ல பின் நோக்கி போய்கிட்டே இருக்காங்க. போகும்போது இவன் என்ன பண்றான்னா, நீங்க அவங்க புலிகள் ஒரு பக்கம் பதுங்குதல், இன்னொரு பக்கம் தன்னுடைய மக்களை பாதுகாக்கிறது. மக்களை பாதுகாக்கணும்னா அப்புறம் சில இடங்களை நம்ம விட்டு கொடுத்தா போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த காலகட்டத்துல தான் இவன் என்ன பண்ற, அரசாங்கம் திட்டமிட்டு நீங்க இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு, ஒரு ஒதுங்குமிடம் உங்களுக்கு இந்த இடத்த நாங்க பண்றோம், இந்த இடத்த பண்றோம். அப்ப எதெல்லாம் பாதுகாக்கப்பட்ட பகுதியிலோ அந்த இடத்தை நோக்கி மக்கள் நகர்றாங்க. அப்ப மக்கள் நகர்ந்து கூட்டம் கூட்டமா குவிஞ்சிருந்தாங்க. இந்த காலகட்டத்துல ஒரு 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் ஒரே இடத்துக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிராமத்தை சுற்றி அவ்வளவு அங்க குவிஞ்சிருந்தாங்க. குவியும் போதுதான் எதிர்பார்க்காத நிகழ்வுகள், முழுக்க முழுக்க ரசாயன குண்டுகள் முழுக்க போட்டாச்சுன்னா, இப்ப நம்ம எல்லாம் ஒரு சாதாரணமா நேற்றைய இந்த நெல்லையில கூட ஒரு நிகழ்வு நடந்துச்சு. இந்த கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் தனிநபர் எரிஞ்சு கிடக்கும் போதே அந்த நிகழ்வை பார்க்கும்போது நமக்கு எவ்வளவு இதா இருக்கு. ஆனா அவன் ஒட்டு மொத்தம் அப்படி கருகி மரக்கட்டைகள் தான், எல்லாமே மரக்கட்டைகள் மாதிரி தான் கிடக்கும். அந்த மாதிரி உடல்கள் சிதறி, அந்த கொடூரமான காட்சி உலகத்துல வேற எந்த நாட்டிலுமே இப்படி பயன்படுத்தல. அப்போ அப்பேற்பட்ட கொடூரமான இந்த மே மாத நிகழ்வு மனித இனமே சகித்து கொள்ள முடியாத ஒரு நிகழ்வு நடத்திட்டாங்க. அதற்கான அந்த ஆன்மாக்கள் அப்படி ஒண்ணும் அவங்கள சும்மா விடாது. அதனால அதுக்கு பழி தீர்க்கும் காலகட்டங்கள் விரைவில் வரும். நம்ம நகர்ந்துட்டே இருக்கோம். அதற்கான காலச்சூழல் தமிழ்நாட்டுல தொடங்கணும் அப்படிங்கறத நம்முடைய எதிர்பார்ப்புகள். காரணம் என்ன, எந்த ஒரு நாடுகளா இருக்கட்டுமே தன்னுடைய இன விடுதலையை நோக்கி வரும்போது அந்த நாட்டினுடைய
ஆதரவு வந்து அந்த நாட்டினுடைய மக்களுடைய ஆதரவு வந்து முழுமையா பெறணும். சரி, சரி, அந்த பெறலை நோக்கித்தான் இவ்வளவு நாளா நகர்ந்துட்டு இருந்தாங்க. அந்த யாராலையும் அதை கொண்டு செலுத்த முடியல. சரி. கடந்த காலத்துல தமிழ் தேசியத்தை நோக்கி பல தலைவர்கள் வந்து முன்னெடுத்து கொண்டு போய்கிட்டு இருந்தாங்க. ம். தமிழ் தேசியனால ஒரு புறக்கணிக்கப்பட்டது. காரணம் என்ன, இவங்க வந்து ஏதோ வருவாங்க போவாங்க. இப்போ ஒரு கூட்டம் கூட்டமா வருவாங்க, ஒரு கலந்தாய் கூட்டத்தை போடுவாங்க, ஒரு கூட்டத்தை நடத்துவாங்க, அதோட முடிச்சிருவாங்க. முடிஞ்சது. அப்படியே அந்த தமிழ் தேசியத்தை அடக்கி அடக்கி வச்சிருந்தாங்க. அடக்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு. காரணம்னா தமிழ் தேசியம் வந்து தேர்தல் பாதையை நோக்கிட்டா வென்றுவாங்க. ம். அப்ப தேர்தல் பாதையை வரவிடாத அளவுல அந்த தமிழ் தேசிய இளைஞர்களை வந்து மட்டுப்படுத்தி தேர்தல் பாதை திருடர் பாதை ம். அப்படிங்கிற மாதிரி ஒரு காலச்சூழல் உருவாக்குனாங்க. சரி, சரி. உருவாக்கி நமக்கு யார் வழிகாட்டுவான்னா அந்த திராவிட இயக்கங்கள் தான் நம்மளை வழிகாட்டும். ம். திராவிட இயக்கங்களுக்கு பின்னாடி நம்ம நின்றுட்டு இருப்போம். நாம வந்து 4-5 பேரா நிப்போம். ம். அப்போ திராவிட இயக்கம் வந்து பெரிய பிம்பமா தெரியும். அன்னைக்கு பெரியார் தான் பெரிய சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்பான சிந்தனைகளை வந்து நம்மகிட்ட விதைச்சு ம். அப்படியே கொண்டு போய் என்ன பண்றாங்கன்னா தேர்தல் பாதைக்கு வந்துடாதீங்க, அது வந்து மோசமான பாதை ம். அப்படின்னு கொண்டு வர்றது. நீங்க எங்க இருக்கீங்களோ அப்படியே இருந்துக்கோங்க. அப்படி இருந்துக்கோங்க. அந்த கட்சியினோட இணைஞ்சு செயல்பட்டுக்கோங்க. ஆமா. தனியாக ஒரு கொள்கையை உருவாக்கிறாங்க, கருத்திலுக்குள்ள போயிடாதீங்க. போயிடாதீங்க. நீங்க இப்படி இருந்தீங்கன்னு உங்களுக்கு பாதுகாப்பு. ம். உங்களுக்கு வருவோம், நாங்க ஒரு கூட்டத்தை போடுவோம், அதுல நீங்க ஒரு சிறப்பு அழைப்பாளர் பேசிக்கலாம். ம். இப்படியே கொண்டு போய்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் சொன்னேன், அப்போ இதுக்கு அடிப்படை காரணம் என்ன? அரசு போகக்கூடாதுன்னு சொல்றான், ஆனா அவன் தேர்தல் நிக்கிறான். அப்போ ஒவ்வொருத்தரும் இளைஞர்கள் சிந்திக்க ஆரம்பிச்சாங்க. சிந்திக்க ஆரம்பிக்கும் போதுதான் இந்த மே 9 வரைக்கும் 2009 வரைக்கும் அண்ணனும் முழுமையா வந்து திராவிட இயக்கங்களை நம்பி இவர்கள் நமக்கான விடுதலையை பெற்றுக் கொடுத்துருவாங்க. நாங்கெல்லாம் கிட்டத்தட்ட 1997ல இருந்து சில விஷயங்கள் பேசும்போது 2005 வாக்குல எல்லாம் கவிதைகள் எழுதுறோம். அதாவது கலைஞரை நோக்கி, கள்ளக்குடி கொண்ட கருமேகமே கருநாகங்களை கண்டிப்பாயோ, மசியாமல் படம் எடுத்தால் தலையை துண்டிப்பாயோ. சரி, சரி. அப்ப இப்படி எழுதுறோம். காரணம் என்னன்னா அந்த அளவுக்கு கருணாநிதி மேல ஒரு நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை. ஆமா. ஏன்னா தமிழினத்தின் ஒற்றை தலைவர் அவர் அப்படிங்கிற மாதிரி அந்த சூழல்ல தான் நம்ம வந்து அவரை நம்பி செய்யறோம். அப்படிலாம் இப்ப நாமளே அப்படி இருக்கும்போது எல்லாரும் அவங்கள நம்பித்தான் இருந்தாங்க. அப்ப தமிழின தலைவனாவே கலைஞர் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாய தோட்டத்தை உருவாக்கி வச்சிருந்தாங்க. சரி. அதுக்கப்புறம் தான் தெரியுது இவங்களுக்கு சூழ்ச்சியே முழுக்க தமிழர்களை ஆண்டு விடக்கூடாது அப்படிங்கிற ஒற்றை காரணத்தை அவங்க தெளிவா வச்சிருந்திருக்காங்க. சரி, சரி. ஒட்டுமொத்த கட்சிகளுமே திகாவா இருக்கட்டும், திகாவில இருந்து உருவாக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும், திராவிட முன்னேற்றத்தில் உருவாக்கப்பட்ட அதிமுக இருக்கட்டும், அதிமுக உருவாக்கப்பட்ட திமுக மறுபடியும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கட்டும், எல்லாமே திராவிட இயக்கங்களை சார்ந்து வருது. அப்போ இவர்கள் எல்லோருமே தமிழை தாய்மொழியாக்க வைக்கணும், தமிழை ஆட்சி மொழியாக்கணும் பேசுவாங்க. கட்சியினுடைய பெயரை கூட தமிழ்ல வராத அளவுல ரொம்ப தெளிவா பாத்துக்கிட்டாங்க. அது தெளிவான ஒரு கருத்தில் அவங்க பயணிக்கிறாங்க. அவங்க வந்து அப்ப இவ்வளவு தெளிவா இருக்காங்களா, அப்ப இதுக்கு என்ன காரணம் அப்படி சொல்லும் போதுதான் அண்ணன் 2009ல படுகொலை நடக்கும் போதுதான் தெரியுது ஒட்டுமொத்தமா இவங்க துரோகம் பண்றாங்க அப்படிங்கிறது. காரணம்னா அவங்க உண்ணாவிரதம் இருக்கிறாங்க, நம்ம பாத்துட்டே இருக்கோம்ல, உண்ணாவிரத விரதம் அந்த இருக்கிறாங்க. அப்ப எல்லாமே பண்ணும்போது அந்த இக்கட்டான காலகட்டத்துல மே மாசம் மட்டுமே முழுக்க ஈழத்துக்கும் தமிழ்நாட்டுக்கு உண்டான தொடர்புகள் வந்து முழுக்க தொலைபேசிகள்ல வந்து பரிமாற்றங்கள் ஆகிக்கிட்டே இருக்கு. சரி, சரி. அந்த பரிமாற்றத்துல முக்கிய பங்கு வச்சதுல கனிமொழி அவர்களும் மிகப்பெரிய பங்கு வச்சாங்க. இவங்களோட அவங்க தொடர்ல போவாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு ஆபத்தான நேரத்துல என்ன செய்ய ஏசின்னு கேட்பாங்க. ஆனா இந்த அம்மாவும் இவங்க எல்லாம் சேர்ந்து திட்டமிட்டு நிறைய எண்கள் வந்து தடை செய்யப்படுது, அதாவது சுவிட்ச் ஆஃப் செய்யப்படுது. அந்த வேலையெல்லாம் நடந்துச்சு. அப்போ இது இருக்கிறவங்களுடைய தொடர்பு வைக்கும் போது கூட கடைசி காலகட்டத்துல கனிமொழிகிட்ட பேசி பண்ணும் போதுதான் மத்திய அரசனுடைய தூண்டுதல்ல எல்லாரும் சரணடைஞ்சிருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை சரணடைஞ்சிட்டு நாங்க எல்லாத்தையும் போறேன்னு பாட்டிடலாம் ஒரு தூதுவர் மாதிரி செயல்படுறாங்க. ஆமா, இவங்க தான் திட்டமிட்டு. ஆனா எல்லாரும் வந்துட்டாங்க சேர்ந்துட்டாங்கன்னு சொன்ன இங்க சுவிட்ச் ஆஃப், மறுபடியும் இவங்களுடைய எண்ணம் சுவிட்ச் ஆஃப். அப்போ திட்டமிட்டு இன அழிப்பு கொண்ட வேலைகள் நடக்குதுங்கிறது தெரிஞ்சு போச்சு, புலிகளுக்கும் தெரிஞ்சிருச்சு. வேற வழி இல்ல, சரணடைஞ்சிடலாம். ஏன்னா சர்வதேச அழுத்தமும் சொல்லுது. இவங்களுடைய இந்தியாவுடைய இதைத்தான் சர்வதேசம் நோக்குது. ஏன்னா இந்தியாவுடைய இது இல்லாம சர்வதேசம் வந்து அதிகமா இயங்காது. பொருளாதாரத்துல ஒரு இதா இருக்கு, நாளைக்கு எதனால நம்ம பங்குச்சந்தை அங்க உருவாக்கலாங்கிற மாதிரி அந்த திட்டத்துல அடிபணிஞ்சே போய் வளமிக்க நாடு, அதனால அவங்க கூட கை கொத்துக்குவாங்க. அதனால அந்த திட்டத்துல இருக்கும் போதுதான் இவங்க என்ன பண்றாங்கன்னா, சரி அப்ப சரணடைஞ்சலாம் சொல்லிதான் எல்லாரும் வெள்ளக்குடியோட போறாங்க. ஏற்கனவே இந்த பாதுகாப்பான இடங்களுக்கு போறாங்க. எல்லாமே திட்டமிட்டு வர வச்சு கொள்றாங்க. சரி, முதற்கொண்டு எல்லாருமே. ஆமா, எப்ப அந்த காலகட்டம் தான் தெரிஞ்சிச்சு. அப்போ இதுக்கு இடையில அண்ணன் வைகோ அவர்களுக்கு, அண்ணன் திருமாவளவனுக்கு எல்லோருக்கும் தொடர்பு வருது. எல்லோருமே அந்த இடத்துல மௌனிக்கிறாங்க. அந்த மௌனத்தினுடைய வெளிப்பாடுதான் ஒட்டுமொத்த அணிப்பு. அன்னைக்கு மட்டும் இவங்க வந்து கொஞ்சம் ஒரு இதுல இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு இவ்வளவு பெரிய இன அழிப்பு சந்திச்சிருக்க வேண்டியது. அவ்வளவு அழுத்தம் கண்டிப்பா கொடுக்க முடியாதுலாம் ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் இவங்க எளிதா சொல்லுவாங்க. இந்த சொன்ன மாதிரி அண்ணன் சொன்ன மாதிரி அந்த பதவி ஒண்ணுக்காத பதவிக்கு நீ பிடிங்கிட்டு அலையிற அப்படிங்கவங்களா, அந்த கதை தான் இப்போ. அப்ப இதனால வந்து
ஒரு காலகட்டம் முடிஞ்சிருச்சு. குறிப்பா அந்த முள்ளிவாய்க்கால் நிகழ்வுன்னு சொல்லும்போது, அ, நம்ம நெறைய காணொளிகள் நெறைய பார்த்திருப்போம். ம், நெறைய பேர் செவிவழி செய்தியா கேட்டிருப்போம். எஃப்எம் ரேடியோக்கள்ல கேட்டிருப்போம். ம். அந்த முள்ளிவாய்க்கால் அப்படிங்கிறதுல தமிழ் தேசியவாதிகளுடைய என்ன புரிதல் இருந்துகிட்டு இருக்கு? அத இப்ப வெகுஜன மக்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க சொல்லணும்னு நெனைப்பீங்க? இப்போ முள்ளிவாய்க்கால் என்னன்னா, ஒட்டுமொத்தமா மக்கள் வந்து ஒன்று கூட வைக்கிறாங்க. அப்ப ஒன்று கூட முள்ளிவாய்க்கால்ல. வைக்கும்போது, அந்த பகுதியில எந்த இடங்களுமே முதல்ல அவன் என்ன பண்றான்னா, பசிய உருவாக்குறான். பசி. பசிய உருவாக்கும்போது உணவு பற்றாக்குறை உணவு உருவாக்கிட்டாரு. பற்றாக்குறை. உணவு பற்றாக்குறை உருவாயிட்டா பசிக்கு அடங்கி போய் வந்துருவாங்க. ஏன்னா என்ன ம், எவ்வளவுதான் இருந்தாலும் குழந்தை பசிக்குது, பால்லாம் பசிக்குது அப்படிங்கிற மாரி ஒரு சூழல் வரும்ல. அந்த ம், சூழல உருவாக்குறாங்க. ம், அப்ப உருவாக்கும்போது தான், ஆ தலைவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அனைத்து பகுதிகளுக்குமே அவர்களால் எவ்வளவுக்குள்ள உணவுகள் குடுக்க முடியுமோ, ம். அந்த அளவுகளுக்கு முடிந்த அளவு ஆ கிழங்கு மாவு இதுன்னு எதையோ குடுத்து போயிருந்தாங்க. சரி. ஆனா இத தாண்டி வந்து புலிகள் கட்டுப்பாட்ட தாண்டி வெளிய போயிட்டாங்கன்னு சிங்கள ராணுவ வச்சுக்கோங்களேன். கட்டுப்பாட்டுல இருக்கும்போது இருக்கிற அவங்க இடங்கள் பகுதி போம்போது இவங்களால கொண்டு போய் குடுக்க முடியாது. குடுக்க முடியல. அப்ப அவங்களுக்கு பசிங்கிற ஒரு கோர இத உருவாக்குறாங்க. ம், உருவாக்கும்போது தான் அவங்க எது எது கிடைக்குதோ அதெல்லாம் திங்கக்கூடிய சூழ்நிலைக்கு உருவாகுறாங்க. ம். அப்போ சொல்லுவாங்க இலையில அந்த இல தழையில கூட சாப்பிடுற அளவுக்கு மாறிடும். இலைதலையெல்லாம் அவிச்சு அவிச்சு சாப்பிடுற மாரி காலகட்டங்கள். ம். அதனால இவங்களுக்கு வகுத்து போக்கு உடல் உபாதைகள் அ நெறைய ஏற்படும். நிறைய ஏற்பட்டு, அப்புறம் இதுல வந்து என்ன ம், ஆகுதுன்னா, பெண்கள் முழுக்க முழுக்க உணவ முழுக்க தவிர்த்தாங்க. காரணம் ம், என்னன்னா, அவங்களால மலம் வெளிய போ முடியாது. ம், அப்ப எல்லாமே ஒரு கடற்கரை பகுதி. ஆண், பெண் எல்லாம் ஒண்ணாத்தான் இருப்பாங்க. அந்த இடத்துல மறைவான பகுதி கிடையாது. ம். அப்ப இயற்கை உபாதை கழிக்க கூட எந்த இடத்துக்கும் போய் நிக்க செல்ல முடியாது. முடியாது. ஒரு அப்ப சங்கடமான சூழ்நிலையா அந்த இருக்கும். சங்கடமான சூழல என்ன பண்றோம்னா, நம்ம சாப்பிட்டா தானே வெளிய வரும். வெளிய வரும். அப்ப அதையும் தவிர்த்து, இந்த இந்த சொல்லலாம். உலகத்துல எந்த சமூகமும் இத சந்திக்க கூடாத ஒரு மிகப்பெரிய கோரமான சந்திப்புகள். ம். தன்ன வெளிய போயிரும் அப்படிங்கிறதுக்காக சாப்பிடாம இருக்க எவ்வளவு பெரிய கொடுமை. ஆமா. இந்த கொடுமைகள்லாம் அந்த இடத்துல தாக்குறாங்க. அப்பந்தான் அந்த பசியினுடைய கோரத்துக்கு எதையாவது காட்சி குடுக்கணும். அப்ப அந்தந்த இடத்துல எது கிடைக்குதோ அதெல்லாம் காட்சி 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 ஊட்டுனாங்க. குடுக்குறது. ம். அந்த முள்ளிவாய்க்காலினுடைய அந்த பசிய தாங்கக்கூடிய உணவு. அப்ப உப்பு கிடையாது. உப்பு எதுவுமே கிடையாது. கிடைக்காது. ம், அப்ப எந்த இதுனாலும் குடிச்சு உயிர் வாழக்கூடிய மனநிலையை நம்ம உருவாக்கிறணும். ம். அப்படிங்கிற ஒரு சூழல உருவாக்குறாங்க. சரி, அந்த சரி. இதுல தான் அந்த கஞ்சி வந்து எதையோ போட்டு, எதையோ ம், சாப்பிட்டு அந்த மாரி ஒரு சூழல தான் அங்க உருவாக்கியிருந்தாங்க. அந்த கஞ்சிகள் வந்து அந்த மக்கள் பட்ட அந்த வேதனைய தமிழ்நாட்டு மக்களும் ஒரு சில அனுபவம் மூலியமா அனுபவிச்சா தான் அந்த மக்களுடைய வேதனை புரியும் அப்படிங்கிறதுக்காக நாமக்கல் கட்சி அத கையில எடுக்குது. சரி, சரி, சரி. கையில எடுத்து ஒவ்வொரு மே மாதம் வரும்போதும் 12ஆம் தேதி எந்த அரங்க நிகழ்வா இருந்தாலும் சரி, பொது கூட்டங்களா இருந்தாலும் சரி, முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சின்னு வச்சு, அந்த இல நம்ம உறவுகளுக்கு குடுத்து, இதுதான் அங்க நடந்த கொடுமைகள். அப்ப இந்த கொடுமைகளை நாமளும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாரி இத அனுபவிச்சாச்சு நமக்கு என்ன உப்புலாம் அந்த ஒருத்தர் நிகழ்வு சாப்பிட்டா என்ன ஓரளவுக்கு நிகழ்வு? புரியும். ஆமா. உப்புலாம் சாப்பிட்டா இது எப்படி இதத்தான் தின்னாங்களா? அப்ப இந்த மக்கள் இதுக்காக தான் வாழ்ந்தாங்களா? அப்படிங்கிற ஒரு சூழல வந்து உருவாக்குனதன் வெளிப்பாடு தான் அந்த முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி. அத அன்னை இப்ப பதிவு போட்டிருக்காங்க. அது அந்த எல்லா இடங்களும். செய்முறை விளக்கம் அதாவது பிராக்டிகல்ன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா. அந்த பிராக்டிகலா உணர்ந்து நம்ம செயல்படுறது ஆமா. தான். அதுக்கு தான். அந்த ஒவ்வொருத்தரும் இத அனுபவிக்கணும். ம். இந்த கொடுமைகள அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி சொல்லியிருக்காங்க. அண்ணனும் அதே மாரி எல்லா இடங்கள்லயும். சரி, சரி. அதே மாரி இதே சம்பவங்கள் ஒரு நாள் பாதிக்கப்படம்போது, ஒவ்வொரு உறவுகளும் கை, கால் இழந்து, திடீர்னு பார்த்தா ஒரு அம்மா பெண் போராளி தான் சொல்றாங்க. திடீர்னு பார்த்தாச்சுன்னா இப்டி போய்க்கிட்டே இருப்பாங்களாம். திடீர்னு குண்டு வெடிக்கும், டப்புன்னு கால் போயிரும். கால் போயிரும். அப்போ அவங்கள என்ன பண்ணன்னு தெரியாது. அப்போ ம். அவங்கள அப்படியே தூக்கிட்டு போய் ரத்தம் இருக்காது. அப்போ அந்த ரத்தத்தினுடைய தேவைகள் வந்து முழுக்க முழுக்க நாம் தான் வச்சு உள்வாங்குச்சு. அதனுடைய வெளிப்பாடு தான் குருதிக்கொடை பாசறை. குருதிக்கொடை பாசறை. அப்போ ரத்தம் வந்து கிடைக்காம இங்கருந்து அத கொடுமை பண்ணதுல நம்ம ஐயா கருணாநிதிக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. ரத்த பாக்கெட்டுகள நாங்களும் இங்கிருந்து சேகரிச்சு ஐயா நெடுமாற ஐயா தலைமையில கொண்டு போய் அனுப்பணும். ராமேஸ்வரத்துக்கு கொண்டு போனோம். ரத்தத்தெல்லாம் போட்டு பூட்ஸ் காலால போட்டு மீச்சாங்க. ம். அந்த கொடூர இதெல்லாம் நிகழ்த்தினது இவங்க தான். அப்போ ஒவ்வொரு நிகழ்வுக்குமே எதிர்வினைகள் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ உணவுப் பொருள கொண்டு போனாலும் தடுத்துறாங்க. நீங்க வந்து உணவுப் பொருள கூட நீங்க தடுத்துட்டா கூட பிரச்சனை இல்ல. ரத்தத்த கொண்டு போக கூட தடுக்குறான்னா, அடிப்படை அத்தியாவசியத்த அப்போ வந்து மனித உரிமை மீறல் எவ்வளவுக்குள்ள நடக்கு பாருங்க. அதான் சொல்லுவேன். எந்த நாட்டிலயும் நடக்கக்கூடாத செயல்கள்லாம் இங்க நடந்தத வந்து நம்ம கண்கூடா பார்க்கிறோம். அதனால மீண்டும் இந்த மாரி ஒரு சம்பவங்கள் நடந்துறக்கூடாது. அண்ணனுடைய திட்டமே இதுதான். ஆ ஆயுத போராட்டத்தினால எவ்வளவு பின்னடைவுகள், எவ்வளவு வலிகள் சுமந்தோம். ஆமா. அப்ப அந்த வலிகள வந்து நாமளும் நம்ம உறவுகளும் சுமந்துறக்கூடாது. அப்படிங்கிற அந்த ஒற்றை காரணத்த தான் பார்த்தாங்க. இனிமேலும் இந்த புரட்சிய மாத்திட்டு, அப்ப நம்ம அறிவாயுதம் அறிவாயுத தாங்கி புரட்சிய கையில எடுப்போம். ம். அப்படின்ட்டு தான் அண்ணன் வந்து தேர்தல் அரசியல நோக்குனாங்க. தேர்தல் அரசியல் நோக்காத வரைக்கும் திராவிடத்துக்கு வந்து எந்த இடத்துலயும் பாதிப்பு ஏற்படல. சரி, சரி, சரி. திராவிட நடுங்கவே இல்ல. ம். ஆனா திராவிட தேர்தல் அரசியல் தூக்குன உடனே தான் அவனுக்கு புளிய கரைக்க ஆரம்பிச்சுட்டான். சரி, சரி, சரி. இதே தான் இன்னைக்கும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. புரட்சிகர இளைஞர் மணியா இருக்கட்டும், இந்த திராவிட இயக்கங்களா இருக்கட்டும். தேர்தல் பாதை, திருடர் பாதை. ஆனா வாக்கு கேட்க மட்டும் அவங்க கேட்டுருவாங்க. ஆ. அப்ப அது திருடர் பாதையில வந்துராது. வந்துராது. அப்போ இதெல்லாம் நம்ம அண்ணன் தெளிவா உணர்ந்து தான் அறிவாயுத போராட்டத்துக்கு தயார்படுத்தி அந்த மக்கள இணைச்சாங்க. அதனுடைய வெளிப்பாடு இன்னைக்கு திராவிடம் கதற ஆரம்பிச்சுட்டு. இனிமேலும் இவங்ககிட்ட வந்து மோத முடியாதுங்கிற ஒரு சூழல் வரும்போது தான், இனிமே நேரடி எதிரியா
2024க்கு அப்புறம் வர்ற நாளுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல நேரடி எதிரி நாம் தமிழர் கட்சி தான். ஏன்னா இவ்வளவு நாளா மறைமுகமா சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க பேரே சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன்னு சொல்லி எல்லாம் ஒருத்தர் எங்களுக்கு வகுப்பு எடுத்த பேராசிரியர் சொன்னாரு. சரி சரி சரி. சிவவீரபாண்டியன் திருச்செந்தூர்ல வச்சு தான் சொன்னாரு. சரி. தமிழ் தேசியம் தான் சரியானது, இந்திய தேசியம் போலின்னு பாடம் எடுத்தவர். கடைசியில இன்னைக்கு திராவிட தேசியம் தான் சரின்னு சொல்லி போய்கிட்டு இன்னைக்கு அவர் என்ன சொல்ல, நாங்க அவங்க பேரை இவ்வளவு சொல்லக்கூடாதுன்னு நினைச்சோம், இப்ப நாங்க சொல்றோம் அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு. சரி சரி. அவரு சொன்ன இவர் சொன்ன இந்த சொல் வந்து ஜூன் 4க்கு அப்புறம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் நேரடியா நம்மள வந்து நாம் தமிழ் கட்சி எங்களோட அவர் டிக்ளேர் பண்ணுவாரு. அந்த இதை வந்து அதுக்குண்டான சூழல் உருவாயிருச்சு. அத வந்து கண்டிப்பா காலம் இந்த தேர்தல் வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த கருத்து கணிப்பெல்லாம் வெளியிடும் போது நாம் தமிழ் கட்சியினுடைய பேரை திட்டமிட்டே மறைக்கணும்னு தான் மற்றவனே கொண்டு வந்தாங்க. எல்லா ஊடகமும் விவாதம் பண்ணி பார்த்தாங்க. ஆனா அப்பவும் என்ன சொல்றான், போட்டுறாத அந்த இன்னும் இந்த சொல் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அப்படி இல்லைன்னா நம்ம அந்த தொலைக்காட்சியில அந்த அது வரைக்கும் சரியா இருக்கும் தொலைக்காட்சி. அந்த 4 கட்டம் போடும்போது கூட ஒரு கட்டம் பாதி ஆயிரும். அது எப்படின்னு தெரியல. நீங்க அந்த கவனிச்சே பார்த்தோம் 4 கட்டம் இருக்கும். 4 கட்டத்துல திமுக, அதிமுக, பாஜகன்னு இருக்கும். 5வது கட்டம் மட்டும் பாதி கட்டமா இருக்கும். தொலைக்காட்சி விவாதங்கள்ல கூட திமுக ஆள் இருப்பாங்க, அதிமுக ஆள் இருப்பாங்க, பாஜக ஆள் இருப்பாங்க, பத்திரிகை விமர்சகன் ஒரு ஆள் இருப்பாரு. நாம் தமிழ் கட்சியில இருந்து வருது என்னைக்காவது அத்திபுத்தாப்புல தான் வருவாரு. என்னைக்காவது ஒருத்தர் வருவாங்க. அதுவும் ஒரு அரசியல் அழுத்தம் வெளியில இருந்து வந்தா மட்டும் தான் உள்ள வருவாங்க. அதுலயும் நீங்க சிறப்பா பாக்கணும். அதுல சன் தொலைக்காட்சியை பார்க்கணும். முழுக்க முழுக்க எங்களுக்கு எதிரி யாரு, பாரதிய ஜனதா கட்சி. ஆனா அவர்தான் களத்துல வந்து உட்கார்ந்துருப்பாங்க. எவ்வளவு அழகா உட்கார்ந்துகிட்டு அவங்க பேசுறவங்க விட்டு கொடுப்பாங்க. விட்டு கொடுத்து அவங்களுடைய கருத்துக்களை உள்வாங்கி மோடி தான் பெரிய மஸ்தான் அப்படிங்கிற மாதிரி அத அப்படியே கொண்டு வருவாங்க. ஐயா டிஆர் பாலு சொன்ன மாதிரி நாட் எனிமி ஸ்வீட் எனிமிஸ் அப்படின்னுவாங்க. அந்த வந்துட போகுது. ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி மேல அதிகாரத்துல வர்றதுக்கு கொஞ்சம் தப்பி தவறி தொங்கிட்டு இருந்துச்சுங்களேன், ஐயா ஸ்டாலின் ஐயா தான் போய் தூக்கி மேல நாற்காலி உட்கார்ப்பாரு. அதுவும் நம்ம காலத்தினுடைய கட்டாயம் இருக்கும், நடந்த ஆகும். ஏன்னா வெள்ளக்கூடியோட கண்டிப்பா போயிருவாங்க. வெள்ளக்கூடியோட போயிருவாங்க. அது இல்லைன்னா பல பிரச்சனைகள் வரும்னு வச்சுக்கோங்களேன். அதனால அதுக்குண்டான சூழல் இருக்குது. ஈழத்தமிழர்கள் வந்து பல்வேறு நாடுகள்ல இப்ப வந்து பணி நிமித்தமா போய் அவங்க பணி புரிஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவா ட்விட்டர்லயும் சரி, பேஸ்புக்லயும் சரி, பொதுத்தளங்கள் சமூக வலைதளங்கள்ல அவங்க பதிவிடும் போது தமிழ்நாட்டு மக்கள், அதாவது மற்ற கட்சி மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்கள வந்து நீ அகதி தானே, உனக்கு எல்லாம் வந்து இதை பேசுறதுக்கு தகுதி இல்ல அப்படின்னு கொச்சை சொற்கள் எல்லாம் அவங்களை வந்து வசைப்படுறத நம்ம வந்து சமூக வலைதளங்களை பார்க்க முடியுது. அதை வந்து நீங்க என்ன அவங்களுக்கு சொல்ல நினைக்கிறீங்க? இல்ல வேற ஒண்ணும் இல்ல, அகதிங்கிற சொல்லுக்கே அர்த்தம் தெரியாதவங்க பேசுறது. அகதி என்பது என்ன சொல்லலாம், ஒரு நாட்டுல, இந்த நாடுகள்ல எல்லா நாடுகள், இந்த நாடு மட்டும் இல்ல, நாளைக்கு இலங்கைக்கு நடந்தது வந்து தமிழ்நாட்டுல நடக்கலாம், அமெரிக்காவில் நடக்கலாம், ஆஸ்திரேலியா நடக்கலாம், எல்லா நாடுகளும் நடக்கும். அங்க ஒரு போர் காலகட்டம் நடக்குது. அந்த பகுதி மக்கள் அந்த நாட்டுல வாழ முடியாத ஒரு சூழல் வருது. சரி, அப்படி ஒரு சூழல் வரும்போது அந்த மக்கள் அந்த இக்கட்டான நேரத்துல இருந்து தனக்கு ஏதாவது ஒரு நாடு பாதுகாப்பா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு சூழல்ல தான் ஒரு நாட்டுல போய் தஞ்சை அடைகிறாங்க. சரி சரி. மக்களை வந்து அகதின்னு சொல்றதே தவறான சொல்லு நம்ம சொல்றோம். இலங்கையில இருந்து வெளியே போறாங்கல்ல, இந்த மக்களை மட்டும் எந்த காரணத்தை கொண்டு விட்டு கொடுக்க முடியாது. காரணம் என்ன, நான் தமிழன் தான், ஒரே வார்த்தை இரட்டை குடியுரிமை எங்களுக்கு இருக்கு. ஆமா, அந்த இரட்டை குடியுரிமை கூட வாங்கிடுவாங்க. ஆனா எந்த காரணத்தை கொண்டு தன்னை இனமாற்றி பேச மாட்டாங்க. அப்போ அப்பேற்பட்ட அவங்களை வந்து அகதிங்கிற சொல்லே வந்து அவமான சொல்லத்தான் பாக்குறோம். அதே மாதிரி இங்க உள்ள தமிழர்கள் அதை புரியாம, இப்ப வேற ஒண்ணும் கிடையாது, அவங்களை ஏன் புலம்பெயர்ந்தோம்னு சொல்றாங்க. புலம்பெயர் தமிழர் அப்படி சொல்லிட வேண்டிய, எதுக்கு நீங்க அகதிகள்ங்கிற வார்த்தையை விட்டுறீங்க? அகதிகளை சொல்ல வந்து நம்ம எடுக்கணும்னு தான் சொல்றோம். இப்பவும் சொல்றோம், இங்க வாழ்ற தமிழர்களை வந்து இலங்கை தமிழர்னு சொல்லிட்டு போங்க, ஈழத்தமிழர் சொல்லிட்டு போங்க. அது ஏன் அகதின்னு சொல்றீங்க? இங்க வாழ்ற மக்கள் எல்லாம் இருக்காங்க, இன்னும் இந்த இங்க நம்ம பகுதியில இருக்காங்க, தாப்பாத்தில. என்னோட நாட்டிலேயே தமிழ் இனத்தை ஒருத்தனை அகதியா வச்சுக்க நீ பாத்துட்டு இருக்க அப்படின்னா நீ நாளைக்கு அகதியா தான் மாறுவேங்கிறது. ஆமா, அந்த அகதிங்கிற சொல்லே நம்ம அகராதியில இருந்து எடுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு நாடுகள்லயும் இந்த நம்ம ஏற்கனவே சொன்னதான், அந்த ஒவ்வொரு நாடுகள்ல இருந்தும் போர் காலகட்டமோ இல்லைன்னா இயற்கை பேரிடரோ வரும்போது அந்த நாடுகள் வந்து வேற நாடுகளுக்கு புலம்பெயர்ந்து வாழ்வாங்க. அவங்களாம் வந்து அங்க வந்து புலம்பெயர் தமிழர்கள், புலம்பெயர் ஆசிரியர்கள் அப்படித்தான் சொல்லுவாங்க. ஆனா இங்க மட்டும் அகதிகள் சொல்றாங்க. அப்ப அகதிகள் சொல்றது காரணமே, அடிப்படை காரணமே இங்க திராவிடத்தினுடைய ஆட்சி வலுவா இருக்கிறதுனால. திராவிடங்கிற சொல் இருக்கிற வரைக்கும் நாங்களாம் திராவிடர்கள், அப்ப வர்றவன் போறோம் அகதிகள். சரி, அப்போ அவன் அகதின்னா அப்ப இங்க உள்ள தமிழர்கள் யாரு? இவன் தொப்புள்குடி உறவுதான். அப்ப இவனும் அகதி தானே. நாளைய அகதிகள் இன்றைய அகதிகள் அவர்கள்னா நாளைய அகதிகள் நீங்க. அப்போ இந்த புரிதல் கூட இல்லாம நிறைய பேர் வந்து இவனை தன்னைத்தானே அவனை வசைப்படுறங்கிற பேர்ல தன்னைத்தானே வசைப்பாடிக்கிட்டு இருக்கான். இது வந்து காலப்போக்குல நீர்த்து போகும். காரணம் என்ன, திராவிடாட்சி இருக்கிற வரைக்கும் இது இருக்கும். நம்ம அதிகாரத்துக்கு வந்துட்டு அந்த அதிகமாவும் இருக்காது இல்ல, அதுல எல்லாம் துடை தெரியப்படும்ல. அதனால அது ஒரு காலப்போக்கில் அழிஞ்சிடும். அந்த உணர வந்துட்டாங்க. இப்ப தமிழர்கள் வந்து
முதத்தான் இலங்கை தமிழர் வேற நம்ம இப்ப தொப்புள் கொடி உறவுங்கிற உணர்வு வந்து அண்ணன் ஊட்டிட்டாப்ல. குடங்குளம் போராட்டம் முதல் கொண்டு பாத்துக்கோங்க. அந்த தொடக்க காலகட்டத்துல உதயகுமாருக்கு இருந்த வலுவான பெயர் வந்து அதனுடைய தாக்கம் வந்து அண்ணன் ஏதாவது சொன்னா கூட அண்ணனை வந்து கிண்டல் பண்ணி பதிவு போடுவாங்க. ஆனா இப்ப அந்த பதிவை முற்றிலுமா மறைக்க அந்த விட்டுட்டாங்க. உதயகுமாரை விட சீமான் வந்து சிறந்த ஆளுமை அப்படிங்கிற புரிதல் உண்டு. சோழரு ஜெயராமனா இருக்கட்டும், பல பேர் இருக்காங்க. அவ்வளவு பேருமே அவளெல்லாம் தாண்டி மிகப்பெரிய ஆளுமையா சீமான் இருக்காருங்கிறத உணர்ந்துட்டாங்க. அதனுடைய வெளிப்பாடுல நாளைக்கு அதிகாரம் வந்த உடனே அகதிங்கிற முகாமே உடை தெரியப்படும், சிறப்பு முகாமும் தகர்த்தெறியப்படும். அதனால அந்த மாற்றமே உங்களுக்கு அச்சம் வேண்டாம். அகதி முகாம் அப்படிங்கிறது ஒரு முகாமாகவும் சிறப்பு முகாம் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் சித்திரவதை கொடுக்கக்கூடிய முகாமா தான் மாறி வந்து 70 விடுதலையில வந்து ஒரு நம்ம சாந்தன் அண்ணா வந்து இறந்துதான் வீட்டுக்கு போய் சேர்ந்தாங்க. ஆமா, அதெல்லாம் நம்ம பார்க்க தான் செஞ்சோம். அப்ப இந்த திராவிட கட்சியில் உள்ள ஆட்கள் வந்து விடுதலை அப்படிங்கிற சாத்தியப்படுத்தோம்னு சொல்லி இருந்தாலும் அதை சாத்தியப்படுத்த கூடாதுங்கிற மனநிலைமை தெளிவா இருந்திருக்காங்க. கடைசி வரைக்கும் விடுதலை செய்யப்படல. அது வந்து நிறைய தெளிவா சொல்லிடணும். விடுதலை செய்யப்படல. சரி. ஆமா, அதுல வந்து விடுதலைங்கிற ஒரு இந்த இந்திய அரசு சொல் மட்டும் பயன்படுத்தி இந்திய அரசினுடைய சட்ட திட்டங்கள் இருக்குல்ல, அந்த சில சொற்கள் வந்து இதை கண்டிப்பா விடுதலை செஞ்சு ஆகணும். அப்ப அதுல அந்த பேரை பயன்படுத்துறதுக்காக விடுதலைங்கிற ஒரு சொல்ல பயன்படுத்துறதுக்காக பயன்படுத்தி விட்டாங்களே ஒழிய சரி உண்மையா விடுதலை செய்யப்படல. ஆமா, அவங்க வந்து முழுக்க சிறை கூட இப்பவும் இன்னைக்கு உறவுகள்லாம் இருக்காங்க. அவங்க அந்தந்த நாட்டுக்கு போச்சுன்னா போயிட போறாங்க. அவங்க மறுபடியும் தடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. நாம வந்து திறந்து விடுவோம். அந்த மாற்றமே இல்ல. ஐதள மக்களும் காத்திருக்காங்க. சமீபத்திய அரசியல்ல நம்ம இயக்குனர் அமீர் அவங்க வந்து நாம் தமிழர் கட்சிக்கு எதிராகவும் அண்ணன் சீமான் அவங்களுக்கு எதிராகவும் நிறைய கருத்துக்கள் பதிவிட்டு சொல்லியிருந்தாங்க. அது நம்ம நாம் தமிழர் உறவுகளா இருக்கட்டும், தமிழ் தேசியவாதிகளா இருக்கட்டும், அனைவராலுமே மிகப்பெரிய அளவுல ஒரு எதிர்ப்பு சம்பாதிச்சதுதான் அப்படின்னு பாக்குறோம். நம்ம இப்ப சமீபத்துல உயிர் தமிழுக்கு அப்படின்னு ஒரு திரைப்படத்தோட ப்ரொமோஷனுக்கு அண்ணன் அழைச்சி அண்ணன் கூடயே நின்று அண்ணனோட ஆதரவு வேணும் அப்படிங்கிறத ஒரு வெளிப்பாடுன்னு காட்டணும் அப்படின்ட்டு அண்ணனோட நின்று எல்லா விஷயங்களும் செய்யற மாதிரி காட்டுறாரு. இப்பவும் அந்த விஷயங்கள் வந்து எதிர்ப்புக்குள்ளாத மாதிரி தான் இருக்குது. அத உங்களோட பார்வையில எப்படி பாக்குறீங்க? அமீர் அவர் இயக்குனர், சரியா? அமீர் வந்து இயக்குனரா தான் நம்ம பாக்குறோம். அமீர் எந்த காலத்திலயும் நமக்கு ஆதரவா இருப்பாருங்கிற நிலைப்பாடுல நம்ம வந்து இல்ல, உறுதியான நிலைப்பாடு அவர் நமக்கு ஆதரவா இருப்பாரு நம்பக்கூடிய சூழ்நிலை இல்ல. சரி. ஆனா அதே நேரத்துல அவர் ஒரு ஆகச்சிறந்த படைப்பாளி. அந்த படைப்பாளிங்கிற கண்ணோட்டம் வரும்போது ஒரு படைப்பாளிக்கு எந்த மாதிரி ஒரு ஊக்கம் கொடுக்கணுமோ அந்த இடத்துல அண்ணன் சீமான் நிக்கிறாரு. சரி, ஒரு படைப்பாளி அவர் உயிர் தமிழுக்குங்கிற ஒரு சொல்ல வச்சு பயன்படுத்தி அந்த படத்தை எடுக்கிறாரு. அந்த படைப்பாளிக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்குமோ அதை கொடுக்குறாரு. ஆனா தனிப்பட்ட அமீர் மேல பல விமர்சனங்கள் வரலாம். காரணம் தெரியுமா? நம்ம இன்னைக்கு தமிழ் தேசியத்தை கையில எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த தமிழ் தேசியத்தை கையில வளர்த்து எடுக்கணும்னா எல்லா வகையான ஆதரவுலையும் நம்ம திரட்டணும். ஒற்றை கருத்தோட தான் இருக்கணும்னா நம்ம சாத்தியப்படாது. சரி, இப்ப ஒரே கருத்துலதான் நம்ம நிலை கொண்டு இருக்கணும்னா தமிழ் தேசியத்தை வென்றெடுக்கிறதுக்கு அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. அப்போ எல்லாருடைய ஒத்துழைப்பு தேவைப்படும். அண்ணன் அறத்தின் வழி நின்றுன்னு சொல்லுவாங்க. அண்ணன் செய்யற அந்த நிலைப்பாடை வந்து அறத்தின் வழி நின்று ஆட்சி செய்வோம். ஒருத்தர் தவறு பண்றாரு அப்படிங்கிறதுக்காக அதையே நம்ம மேலும் மேலும் சுட்டி காட்டி அவர் பண்ணுவான்னு சொல்ல முடியாது. அந்த மறுபடியும் அந்த தப்பத்தான் பண்ணுவாருன்னு சொல்ல முடியாது. அவனை திருந்ததுக்கு உண்டான வழியில நம்ம உருவாக்கி கொடுக்கணும். சரி, அதான் இன்னா செய்தாரே ஒருத்தர் அவர் நன்னயம் செய்து விடல். நீங்க அந்த இடத்துல பாருங்க, அண்ணனுடைய அந்த கம்பீர தோரணைக்கும் அமீரனுடைய நிக்கிற தோரணைக்கும் வித்தியாசம் தெரியும். அதுலயே அவன் பாதி கூனி குறியிட்டாப்ல. அப்போ இந்த இடத்துல அண்ணன் வந்து தன்னுடைய தாய்மையை வெளிப்படுத்துறாங்க. நல்லா கொஞ்சம் இந்த இது வந்து எப்பவுமே அண்ணன் யாரா இருக்கட்டும், நான் சொல்லல, ஒரு தகப்பன் தன்னுடைய 4 பிள்ளைகள் இருக்காங்க. அந்த பிள்ளை வேற மாதிரி தப்பு பண்ணிடும், இன்னொரு பிள்ளை வேற மாதிரி தப்பு பண்ணிடும். அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு அரவணைச்சு அவரையும் தன் பக்கம் நிக்க வச்சு தனக்கு ஆதரவான நிலைப்பாடை எடுக்க வைக்கிற வரைக்கும் அந்த வேலையை செய்யறதுன்னு தான் உண்மையான தலைவனுக்கு அழகு. அந்த வேலையை அண்ணன் தெளிவா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதனால உறவுகள் என்ன பண்ணா அவங்களுடைய ஆதங்கம் நமக்கு சரிதான், அதுல நம்ம மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா ஒருத்தன் இவ்வளவு நாள வசைபாடிக்கிட்டே இருப்பான், ஈழத்தமிழர் வேற அது வேறண்டி பல பேரை எப்படி பார்த்தா. இன்னொன்னு சொல்றேன் கேட்டுங்க, அவன் அமெரிக்கன் புரிதல் இல்லதான், புரிதல் இல்ல. ஆமா, அண்ணன் அந்த இடத்துல நிறைய சொல்லிட்டாருல, இவன் இன்னைக்கு கேளு திமுக தான் ஓட்டு போட்டான் அப்படின்ட்டாரா. அப்ப அதுல அவன் சொல்றான், அதுல அவன் குறியிடுவான். அண்ணன் அடுத்த அவன் திமுக ஓட்டு போடுவானா? போட முடியாது. போடுவானா? அண்ணன் ஞாபகம் வருவாப்ல, சின்ன வருதுல அண்ணன் ஞாபகம் வருவாப்ல. ஆமா, அன்னைக்கு கேமராமன் இப்படி சொல்லி போட்டாரப்பா. அதே மாதிரி இறை என்பது வேறு, மதம் என்பது, மார்க்கம் என்பது வேறு, இனம் என்பது வேறு. இனத்தால் வந்து நீ இஸ்லாமிய இருக்க முடியவே முடியாது. மார்க்கத்தால மட்டும்தான் இருக்கு. ஆமா, நீ மார்க்கத்தாலதான் இஸ்லாம் தழுவி இருக்கலாம். நீ இதே போய் அங்க போய் நான் போய் இஸ்லாத்தின்னு சொல்லி பார்ப்போம், அரபு நாட்டுல போய் நீ சொல்லிட்டு வந்து பார்ப்போம். அந்த புரிதல் இல்லை. இன்னும் காலங்காலம் நமக்கு ஊட்டப்பட்டது இந்த திராவிட இயக்கங்களால. நாம இந்துவாகவும் கிறிஸ்தவராகவும் இஸ்லாமியராகவும் தனக்குள்ள ஒரு ஊற்றப்பட்டு ஏதோ நபிகள் நாயகம் தவிர்த்து நம்ம புனிதம் இல்லாங்க மாதிரியும், ஏசுன பைபிளை தாண்டி ஒரு புனிதம் இல்லங்கிற மாதிரி ஒரு கற்பனை நமக்குள்ள வளர்த்துட்டாங்க. இது வந்து சாதாரணமா டக்குன்னு அழிஞ்சு போக முடியாது. அப்போ குறை சிறியதான் இது பண்ணும். அப்ப சின்ன சின்னதா அழியும் போது இவர் உள் வாங்கிடுவார். இன்னும் கூடிய சீக்கிரம் அண்ணன் எவ்வளவுதான் நம்ம வந்து அண்ணனை ஏத்தாலுமே
அண்ணன் வந்து எதுல ஆதரிக்குமோ அதுல ஆதரிக்கிறாரு சரியா ஆமா, அப்படின்ட்டு. இன்னைக்கு இந்த சவுக்கு சங்கரா இருக்கட்டுமே, ம், நம்ம கருத்து முரண்கள் வேற. ம். நாளைக்கு சொல்லல, நாளைக்கு இதே நிலவரம் யாருக்கும் வரலாம். யாருக்கும் வரலாம். ஒரு ஜனநாயக நாட்டுல எங்கெல்லாம் ஜனநாயக குரல் வலை நெரிக்கப்படுதோ அந்த இடத்துல எதிர்த்து குரல் கொடுக்குறவன் தான் உண்மையான தலைவன். உண்மையான தலைவன். அந்த இடத்துல சீமான் தெளிவா இருக்காரு. ஆமா. அதனால நம்ம அவரை வந்து எந்த வகையிலயும் நம்ம வந்து இந்த நேரத்திலேயே நம்ம சவுக்கு சங்கர் அவங்களை விமர்சனம் பண்ணும்போதுமே அஹ், அண்ணன் மேலே சொல்லும்போது எப்பா சின்னத்தை எடுத்துட்டு ஒருத்தன் போயிட்டான் அஹ், அவனை விட்டுற ம், எவன் சின்னம் பறிக்கப்பட்டது அவனை வந்து ஏன் விட்டேன்னு கேக்குற இது எப்படி இருக்கு அப்படின்னா செத்தவனை கொலை பாத்துக்கிட்டு ஏன் செத்துன்னு கேக்குற மாதிரி இருக்கு. கொலை பண்ண கொலை பண்ண விட்டுட்டியப்பா அப்படின்ட்டு. அப்ப அதுல வந்து அவருக்கு வந்து உன்னை திட்டுற மாதிரி இருக்கணும், உனக்கு புரியவும் வைக்கணும் ஆ. அப்படிங்கறத சூசகமா தெரிவிக்கிறது தான். ஆமா பகிரங்க மாட்டே சவுக்கு சங்கர் வா அப்படின்னு கேட்கலாம். ஆமா அது கேட்கல அவரு. ஆமா. அதான் அரசியல் வழி நின்று அரசியல் பண்றதுக்கான ஒரு தெளிவான ஒரு அரசியல். அந்த அறத்தின் வழி நின்று அரசியல்ங்கிறது இது ம். ரொம்ப தெளிவா இருக்கு அண்ணா. ம். ஒவ்வொரு சொல்லு நீங்க ஒவ்வொரு செயல்பாடு எடுத்து பாருங்களேன். இத மாதிரி பல இது சொல்லலாம். ம். இப்போ ஒருவேளை அந்த ராகவன் அவன் கட்சியால மாற்று கட்சி, ஆமா ஆமா. நம்ம நேர் எதிர்கட்சி தான். நாளைக்கு இதே நிலவரம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ம். ராகுல் காந்தி அதிகாரத்துக்கு வந்து ம். மோடிக்கு ஒரு மிகப்பெரிய கொடூரமான ஒரு சட்ட சிக்கல் வந்தா கூட அன்னைக்கு ஜனநாயக குரல் பிரச்சனை கொடுக்கிறது வந்தா கூட சொல்லிடலாம். அந்த ஜனநாயக ரீதியா அவன் வந்து பண்ணாத தப்புக்கு ஒரு அவங்க தண்டனை நடவடிக்கை கொடுக்கும்போது, பாயுதுன்னா அந்த நடவடிக்கை பாயும் போது முதல் குரல் எடுக்கிறது சீமானா தான் இருக்கும். கண்டிப்பா நம்ம அவங்களோட இருக்கிற கூட்டணி இருக்கிற கட்சிக்காரன் கூட குரல் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஆளுங்கட்சியோட தேவை அவங்களுக்கு கண்டிப்பா வேணும் தேவைப்படும். விட்டுருவாங்க. ஆனா அண்ணன் அப்படி கிடையாது. அந்த இடத்துல எது சரியோ அது சரின்னு பேசுவாரு, தப்புங்கிறது தப்புன்னு பேசுவாரு. இதுதான் அண்ணனுடைய மிகப்பெரிய இன்னைக்கு வெற்றிக்கு உண்டான காரணமே அது ஒண்ணு. ம். எந்த இடத்துலயும் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, எந்த இடத்துலயும் சரின்னா சரி, தப்புன்னா தப்பு. ம். இப்ப நம்ம கட்சிக்குள்ளேயே பல விமர்சனங்கள் வரலாம், பல பேர் பல விதமா இருக்கலாம். ஆமா. ஆனா அவ்வளத்தையும் இங்க வாடா உட்காருடா, ம். என்னடா நறுக்கு ஒரு கொட்டுன மாதிரி இருக்கணும், ஆமா. ஒரு கட்டி பிடிச்சி ஒரு அணைப்போம். ஆமா ஆமா. இதனுடைய இது வந்து அண்ணன் தெளிவா பண்ணிட்டு இருக்காரு. அதனால இந்த இடத்துல நம்ம வந்து அதை சந்தேகப்பட வேண்டிய விஷயம் இல்ல. காரணம் ஈழத்தமிழர்கள் கொஞ்சம் மனவேதனை. ம். யாரா இருந்தாலும் நான் பிரபாகரனையே தவறா பேசினவர் தான். ம். சரியா? புரிதல் இல்ல அவ்வளவுதான். ஆமா ஆமா ஆமா. ஏன்னா ஊட்டப்பட்ட இந்த சமூக கட்டமைப்பு எப்படி இன்னைக்கு சிறுபான்மையில பேரச்சு வச்சுக்கிட்டு இருக்க அனைத்து பாதர்களும் இது பண்ண அடுத்த எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆமா ஆமா ஆமா. மீண்டு வந்துட்டாங்களா? மீண்டு வந்துட்டாங்க. இது நீங்க கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? எதுவுமே கிடையாது. ஆமா, எல்லாருமே நாங்க சிறுபான்மை ஆமா நாங்க ஆமா. சிறுபான்மைன்னு சொன்னா செருப்பு கொண்டு அடிஞ்சு பத்தில அதுல எவ்வளவு பெரிய அரசியல் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. யாருக்கும் தெரியாது. அப்ப இதெல்லாம் நான் உள்வாங்கித்தான் இந்த சிறுபான்மைனா என்ன, இவங்களுக்கு என்ன இப்படிங்கிறது அண்ணன் தெளிவா இருக்கு. அதுக்கு அவங்க வந்து இளையராஜாவையும் அவங்களோட பையன் யுவன் சொல்லியிருந்தாங்க. நேத்து வரைக்கும் யுவன் சங்கர் ராஜா வந்து பெரும்பான்மையா இருந்துகிட்டு இருந்தாரு. ஆமா. இன்னைக்கு இஷ்டத்துக்கு வந்ததுனால இன்னைக்கு சிறுபான்மை ஆயிட்டாரா? என்னடா உங்க அரசியல் சொல்லி கேட்டாப்ல இல்ல. ஒரே வார்த்தை அந்த முடிஞ்சு ஒரு இதுலயே வேலை முடிஞ்சுது. அப்ப இத கூட புரியாம நம்ம தம்பிமார்களே கொஞ்சம் சில பேர் அதுல கொஞ்சம் புரியாம இருக்காங்க. ஆமா ஆமா ஆமா. அது காலம் அது சொல்லலாம் அந்த அண்ணன் வேகம் அந்த வேகத்துல உள்ள பேர். ஏன்னா அண்ணனை எதுனாலும் ஒரு சொல்லிடக்கூடாதுன்னு அவங்க ஆதங்கப்படுறது சரி. அவங்க அப்படி இருக்கணும். ஆமா. அந்த தம்பிமார்கள் அப்படிதான் இருக்கணும். ஆனா அதுக்காச்சுட்டு அண்ணன் அப்படி விட்டு எனக்கு கொஞ்சம் ஒரு நான் ஒரு வாரம் கழிச்சு பாருங்க, அண்ணன் சரியாத்தானே சொல்லியிருக்காரு. அப்படி சரியா நினைச்சுக்க. நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ, சரி இவங்க கொஞ்சம் அடக்கி வாசிப்போம். ஒவ்வொரு முறையும் நீங்க பாருங்க, கட்சியில இருந்து ஒரு பொறுப்பா நிக்கிறதா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அண்ணன் இப்படி பண்ணிட்டு வராங்க. ஆனா சரியான முடிவா இருக்கும். ஆமா ஆமா. அண்ணனுடைய நீண்டகால அரசியல் சொல்லல. அவர் என்னைக்கு பயணத்திட்டம் அந்த 2011 அந்த வடிவம் அமைச்சாரோ கட்டமைப்பு, அதுல இருந்து இதை எப்படி பண்ணணும், எப்படி செய்யணும் அப்படிங்கறதுல அண்ணன் தெளிவா இருக்காங்க. அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா விமர்சனம் வச்சாலுமே அண்ணன் சரியான பாதையில போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல அமீரும் ஒரு பாடம். சரி சரி சரிதானே? சமீபத்திய பாடம். சமீபத்திய பாடம். அண்ணனை வந்து முழுமையா ஏற்றுக்கொண்டு அதிகமா வரல. ஒரு மாற்று சக்தி வேணும் அப்படிங்கிற மாதிரி இப்ப வந்துகிட்டு இருக்கு. நிறைய பேர் மாற்று சக்தின்னு வர்றாங்க. ஆனா இனத்தினுடைய ஒரு அரசியலை தூக்கி நிப்பாட்ட ஒரு கருத்தியல்வாதிங்கிறத வந்து அத ஒரு சில பேர் தான் புரிஞ்சிருக்காங்க. புரியுது உங்களுக்கு? அவங்களாலதான் இன்னும் கட்டமைப்பு இன்னும் உறுதியா நிக்குது. 2026 நம்ம பரப்புரைக்கு போக வேண்டாம். இவன் தான் தனிச்சு நிக்கிறான். அவன் இவன் இவ்வளவு நாள கத்தி தொண்டைகளிய கத்தி மண்ணு வறண்டு போச்சு, காடு வறண்டு போச்சுலாம் அவன் பேசிருப்பான். அதெல்லாம் அவன் காது கேட்காது. முழுக்க முழுக்க இவன் ஒருத்தன் தான் தனிச்சு நிக்கிறான். மனநிலை வந்து மக்கள் மத்தியில உருவாக ஆரம்பிச்சிட்டு. இவன் ஒருத்தன் தான் தனிச்சு நிக்கான், ஏத்து நிக்கான். இந்த கேக்குறாரு. ஏத்து கேக்குறாரு. எதனால ஏத்து கேக்குறாருல, துணிச்சலா கேக்குறாருல, தனிச்சு கேக்குறாருல, இவன் தான் யார்ட்டையும் காசு வாங்க போறான். அப்படி அந்த சொல் தான் இவரை கொண்டு போயிருமா. கருத்தியல் ரீதியா மக்களை இன்னும் வென்றெடுக்க ரொம்ப காலம். நம்ம அடுத்த தலைமுறைக்கு தான் அந்த கருத்தியில வந்து உள்ள கொண்டு விதைச்சு மக்களுக்கு இன்னைக்கு என்ன செய்தி நடந்திருக்கிறதே வந்து ஒரு வாரம் 2 வாரம் கழிச்சு தான் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. ஆமா. அதனால அது வந்து காலங்கள் வந்து கொஞ்சம் நாளாகும். ஆனா மக்கள் இன்னும் அடுத்த தலைமுறை வந்து அதுக்கான அரசியலை நம்ம புகுத்தணும். சமீபத்துல ஒரு காணொளி வந்து நம்ம வலைவலில பாத்திருந்தோம். அதுல விடுதலை புலிகள் இருக்கும்போது ஈழம் எப்படி இருந்தது, விடுதலை புலிகளுக்கு அப்புறம் ஈழம் எப்படி இருக்கு அப்படிங்கறத ஒரு பெண்மணி பதிவு பண்ணியிருந்தாங்க. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, விடுதலை புலிகள் இருக்கும்போது பக்கத்து வீடுகள் கூட எளிதாக நம்ம வீட்டை பூட்டாம கூட போயிட்டு வந்துகிட்டு இருந்தோம். ஒரு களவு பயம் இல்ல. இப்ப வந்து நம்ம வீட்டை விட்டு வெளியே போறதுக்கே பயமா இருக்குது. அதுவும் குறிப்பா மாலை 5 மணிக்கு மேல வெளியே போறதுக்கு வந்து எங்களால முடியல. எங்களுக்கான அடையாள அட்டைகளை வச்சுக்கிட்டு மட்டும் தான் வெளியே போக வேண்டி இருக்குது. அப்பவும் வந்து சிங்கள ராணுவம் அந்த போலீஸும் சரி
எங்களுக்கு வந்து எதிரான ஒரு அடக்குமுறை தான் பண்றாங்க. ம். அதனால விடுதலை புலி இருக்கும்போது நாங்க கொஞ்சம் பாதுகாப்பா உணர்ந்தோம். ம். குறிப்பாக பெண் பிள்ளைகள் அப்படின்ட்டு அந்த பெண்மணி சொல்றாங்க. ம். அத வந்து அந்த மக்கள் மனசுல வந்து தெளிவான ஒரு இதா தான் பதிஞ்சிருக்குது. ம். இப்ப நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எந்த அளவுக்கு எடுத்திருக்காங்கன்னு தெரியல. ஈழ மக்கள் வந்து விடுதலை புலிகள வந்து ஒரு உற்ற நண்பர்களா தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு பாதுகாப்பு கேடயமா பார்த்திருந்தாங்க. ம். ஏன்னா மக்களுக்காகவே மக்களால உருவாக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு. போர் நடக்கும்போது உள்ள அச்சத்தை விட ம். இன்றைய காலகட்டங்கள்ல இப்போ சமீப காலமா நடந்துகிட்டு இருக்கிற அச்சங்க ஏதோ இப்போ இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றம் வர வருதுல்ல, ஆமாமா. இதையும் கூட ஒருங்கிணைக்க கூடாது அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய வேலை திட்டங்கள் நடக்கு. சரி. அப்போ வந்து வடகிழக்கு மாகாணங்கள் வந்து 2 மாகாணமுமே வந்து மக்கள் தொகையை விட ம். ராணுவத்தினுடைய தொகை அதிகமா இருக்கிறதா சொல்லி அங்கிருந்து தகவல் வருது. சரி, சரி, சரி. அப்போ நீ மக்களை புலிகள் முற்றிலுமா அழிக்கப்பட்டாச்சு. ம். அப்போ மக்களோட பாதுகாப்புக்கு நிக்க வேண்டிய காவல்துறை மக்களை விட அதிகமா நிக்குதுன்னா காரணம் என்ன? அங்க ஏதோ அவங்களுக்கு ஒரு அடக்குமுறை. அச்சம். அச்சம் அதாவது இருக்குது. என்னன்னா மீண்டும் ஏதோ ஒரு நம்ம கை சம்பவம் மீறி போயிறக்கூடாது அப்படிங்கிற ஒரு அந்த அச்சம். ஒரு அச்சம் வந்து அவங்களுக்கு இருக்கு. அந்த ம். அச்சத்தினுடைய வெளிப்பாடு தான் பெண் பிள்ளைகள் யாரு வந்தாலும் சரி. ஏன்னா காரணம் என்ன? திறந்த வெளிகள் தான். திறந்த வெளியில யாரும் மலங்கழிக்க கூட முடியாத அளவுல கூட மக்கள் வந்து ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கப்படுறாங்க. ம். அந்த நிலைப்பாடு தொடர்ந்துறக்கூடாது அப்படின்னா, கண்டிப்பா அங்க ஈழம் அடைஞ்சா தான் முடியும். ம். ஈழம் அடையாத வரைக்கும் அந்த மக்களுக்கு ஒரு விடுதலை கிடையாது. பாதுகாப்புங்கிற ஒரு சொல் வந்து அங்க கிடையாது. ம். அத நோக்கிய பயணத்த நம்ம அடுத்து நகர்த்துறோம். அப்புறம் வந்து இன்னைக்கு வந்து முள்ளிவாய்க்கால்ல வந்து அந்த நினைவு கஞ்சி அங்க குடுக்க சொல்லி அண்ணா சொல்லியிருக்காங்க. அந்த நம்ம வந்து மே 18ஆம் தேதி ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்கள்லயும், ஒவ்வொரு தொகுதியிலும் இந்த முள்ளிவாய்க்காலினுடைய கஞ்சிய காய்ச்சி, இந்த நம்முடைய தமிழ்நாட்டு தமிழர்கள் வந்து புரிதல் உருவாக்குறதுக்கு உண்டான வேலைய நம்ம வந்து அந்த வேலை திட்டத்த வலுவாக்கி, சரி. எல்லா மக்களுக்கும் அந்த கஞ்சிகள குடுப்போம். அந்த கஞ்சிகள குடிச்சாவது இந்த மக்களுக்கு வந்து அந்த உணர்வுகள், இந்த அளவுக்கு அங்க மக்கள் பாதிக்கப்பட்டாங்களா? அப்படிங்கிற உணர்வுகள் வந்து இந்த நம்ம தமிழர்களுக்கு வரணும். ம். அப்படிங்கிறத நம்ம அத மையமா வச்சு நம்ம அந்த வேலைய செய்வோம். ம். ஆனா அப்படி உண்டான சூழல நம்ம உருவாக்கியே காட்டுவோம். காட்டணும். அப்படிங்கிறதுல நம்ம இத பதிவு பண்ணிக்கிறோம். முன்கள பார்வையாளர்களுக்கும், தம்பி மகாராஜன் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் நன்றி. நன்றி. அது காணும் ஒரு தருணம் வரும் காத்திருங்கள் விழிகளே தமிழீழம் பெருந்தாரம் வரை களமாடும் மொழிகளே